வெல்கம் டு சந்துரு மேஸ். டெக்ஸ்ட் புக் ஆப்பில் வந்து எப்படி டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பர்டிகுலராக எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறவங்க இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். ஓகே, அதான் இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நம்ம நார்மலாகவே நம்மளோட சேனலில் வந்து எதை பற்றியுமே வந்து ப்ரொமோஷன் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் புக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னால மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஓகே, நான் சொன்னனால நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி கூட உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்கும். நீங்கள் அதையே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறதே இருக்கட்டும். ஓகே, அடுத்ததாக கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி அடுத்த பேஜுக்கு வந்துடும். ஓகே, இதில் உங்களோட நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு லெட்ஸ் கெட் யூ ஸ்டார்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த என்ன கேட்டகரி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னு. எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங், டீச்சிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இதில் ஸ்டார்டிங்லேயே இந்த பாப்புலர் எக்ஸாம் அப்படிங்கிறதுல வந்து எஸ்எஸ்சி ஜிடி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்எஸ்சியில் மற்ற எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்தே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இதை வச்சு எந்த டெஸ்ட்டை வேணாலும், எந்த எக்ஸாமுக்குள்ளே டெஸ்ட்டை வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எஸ்எஸ்சி மட்டும் இல்லாமல் நிறையா வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் எஸ்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எஸ்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எஸ்எஸ்சிக்குள்ள எக்ஸாம்ஸ் மட்டும் வரும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்எஸ்சி ஜிடி தேவை, சிஜிஎல் தேவை, எம்டிஎஸ் தேவை, சிஹெச்எஸ்எல் தேவை, சிபிஓ தேவை, ஸ்டெனோகிராஃபர் தேவை, இந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு அது தேவையில்லை. டெஸ்ட் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் ரெண்டாவதாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறனால இதில் வந்து அந்த இது மட்டும்தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட இந்த இடத்துல கூட நீங்கள் சர்ச் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்த டெஸ்ட்டு தேவையோ, எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்குள்ளதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி அப்படிங்கிறதான் இருக்குது. ஓகே, ஜிடி கான்ஸ்டபிள் 2022 அப்படிங்கிறதான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அதாவது 99 ப்ரீவியஸ் இயர் என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட். ஓகே, பிஒய்சிடி அப்படின்னா சாப்டர் டெஸ்ட் தான். அதாவது இப்போ சாப்டர் டெஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஜென்ரல் அவேர்னஸாக கொடுத்துருக்கீங்களா, அதில் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த சாப்டர் டெஸ்ட்லேயே, அதாவது ப்ரீவியஸ் இயர் சாப்டர் டெஸ்ட்லேயே வந்து குவாண்ட்டில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல், எல்சிஎம், பர்சன்டேஜ், அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையுமே இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த கொஷினை வந்து டெஸ்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு சாப்டர் வந்து நம்ம கோர்ஸில் படிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ப்ரீவியஸ் இயர் சாப்டர் டெஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி நார்மலாக சாப்டர் டெஸ்ட்னு இவங்களும் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் இயராக இருக்காது, ஆனால் மற்றதாக இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறையா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஜிகேக்கு தனியாக இருக்குது, குவாண்ட்டுக்கு தனியாக இருக்குது, ரீசனிங்க்கு தனியாக இருக்குது, இங்கிலீஷ்க்கு தனியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி சாப்டர் டெஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னது, செக்ஷனல் டெஸ்ட்டு. செக்ஷனல் டெஸ்ட்னால் என்ன, இப்போ வந்து 4 செக்ஷன் இருக்குது எஸ்எஸ்சியில். ஓகே, மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே. ஸோ மேத்ஸில் 20 கொஷின் கேட்குறாங்களா, ஜிடிக்கு வந்து 20 தானே கேட்பாங்க இப்போ புது பேட்டர்ன் படி. ஸோ அந்த 20 கொஷினாக இருக்கும். ஓகே, மேத்ஸில் 20, ரீசனிங்கில் 20 அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அதில் 20 கொஷினாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜுக்கு தேவைன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எலமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை, அதில் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ லேட்டஸ்ட் பேட்டர்னில் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஃபுல் டெஸ்ட்டே 27 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மினி ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 30 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் டெஸ்ட் 27 போட்டாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் டெஸ்ட்டாகவே அட்டன் பண்ணிக்கலாம். இதில் 2021 கேட்டிருந்தால் 63 பேப்பர் இருக்குது. ஓகே, 63யுமே இதில் வந்து
டெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 கேட்டிருந்த 26 டெஸ்ட் இருக்குது. அதையுமே வந்து டெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்த பேட்டர்னில் இருக்கும். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். ஓகே, அட்லீஸ்ட் 2021 கேட்டிருந்ததை வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா அதில் வந்து 100 கொஷின் கேட்டிருப்பாங்களே தவிர மற்றபடி சிலபஸ் சேம் தான். இதே மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ அதனால் அந்த 100ல் நல்லா பண்ணுறீங்கன்னா 80லேயும் உங்களால் நல்லா பண்ண முடியும். ஸோ இதில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிவிட்டு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கோச்சிங் சென்டருக்கு போனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காரணம். ஓகே, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக தான் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ இதோட ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே, ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆல் டெஸ்ட் சீரிஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் வந்து ஒரு வாட்டி இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம்னாலும் பார்த்துக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாம்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாமுக்கான அந்த டெஸ்ட்டை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சூப்பர் கோச்சிங் அப்படிங்கிறது இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. டெஸ்ட் பாஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே வந்து 18 மந்த் டெஸ்ட் புக் பாஸ் வந்து இப்போது ஆஃபர் கொடுத்துருக்கனால இருக்குது. இல்லைனா 12 மந்த் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகே, 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ 18 மந்த்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 299க்கு இதில் கொடுக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபர் வந்து நீங்கள் எப்படி அவைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அப்ளை கூப்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் CHM அப்படிங்கக்கூடிய அந்த கோடை வந்து கொடுங்க. ஓகே, CHM அப்படிங்கக்கூடிய கோடை கொடுத்துட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இப்போ 270க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த இயர்லி பாஸே வாங்குங்க. இப்போ வாங்கினீங்க, அதாவது நவம்பர் 30க்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ப்ரைஸும் கம்மியாகும். அதே மாதிரி உங்களுக்கு 6 மாதம் எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க. ஓகே, 18 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கணும். ஓகே, ஃபோன்பே, கூகுள் பே அப்படி இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படி இல்லைனா வேறு நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு இதை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பே பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த டெஸ்ட்டை வேணாலும் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இந்த ஆப் வந்து இருக்க போகுது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்புக்கான டேரெக்ட் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் லேப்டாப்பில் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் பார்க்குறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டரில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ அது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் புக்குக்கான வெப்சைட்லேயே வந்து நீங்கள் இதே மாதிரி லாகின் பண்ணி அதுலேயுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதுவும் சேம் தான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போ மொபைலில் வாங்கிட்டேன், நான் இப்போ லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். லேப்டாப்பில் வாங்கிட்டு மொபைல் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எந்த டிவைஸில் வேணாலும் எப்போ வேணாலும் உங்களோட லாகின் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.